வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ. எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னெல்லாம் கொண்டு போகணும், எப்படி நம்மளை பாசிட்டிவாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் கோட்டோட நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 100 சீட்டு மட்டும்தான் அவைலபிள். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நம்ம கைட்லி வெப்சைட் விசிட் பண்ணி CWG அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 12% ஆஃபர் கிடைக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், ஹால் டிக்கெட்டு, ஐடி ப்ரூஃபு ஒன்றுக்கு 2 வச்சுக்கோங்க. சேஃப்டி, திரும்பி இதில் மூஞ்சி தரல அது தரல வேறு ஐடியை காமிச்சிட்டு டக்குன்னு உள்ளே போயிடலாம். 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன, இது ஸ்டாம்ப் பேட் அங்கேயே வச்சுருப்பாங்க, இருந்தாலும் நம்மளை கொண்டு வர சொல்லுவாங்க. சேஃப் ஜோனுக்கு எவன் நம்மளை லாக் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம் அப்ரோச் பண்ண போகிறோம். ரீசனிங் செக்ஷன் டைமிங் ஆயிடுச்சு, ஆப்டியும் செக்ஷன் டைமிங் ஆயிடுச்சு. ஆர்ஆர்பி பிஓ எல்லாருமே எழுதிருப்பீங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி கிளர்க்கு கம்பேர் பண்ணுவோம், ஆர்ஆர்பி பிஓ கொஞ்சம் லெவல் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆர்ஆர்பி கிளர்க்கில் வருஷம் பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே தான் எல்லாருமே அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. பயம் எடுத்துறேன்னு நினைக்காதீங்க, உங்களாலையுமே அந்த அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஏன்னா அந்தளவு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில். சரிங்களா? நான் எப்பயுமே ஆனால் எதிர்பார்த்து போகாதீங்கன்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணிடணும். சரியா? நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டாக அந்த கொஸ்டின் பேப்பரில் டஃப்னஸ்காண்டி போட்டு ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துடணும்னு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அடிக்கடி ஸ்பீடாக போடும் போது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அக்யூரஸியும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பட் இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். ஸோ பதறாமல் சிதறாமல் இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு ஹாலுக்கு போகும்போது சாமியை கும்பிட்டுட்டு எவன் வாயிலையும் நம்ம நெகட்டிவோட வாங்கிடவே கூடாது, பாசிட்டிவாக போகணுன்னு போங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு அடிக்கிறீங்களோ உங்களோட பதட்டம், அந்த பயம்லாம் குறைஞ்சி கான்ஃபிடென்ட் கூடும். அதனால தான் எப்பயுமே பசில் சீட்டிங்கை கடைசி ஆடுங்கன்னு. ஸோ ரீசனிங் செக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா பசில் சீட்டிங்கை கடைசி ஆடுங்க. அது மாதிரி சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், அது ஆப்டிக்குள்ளே நுழைஞ்ச பிறகு உள்ளே என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. கொஸ்டின் செலெக்ஷன் ஆஃப் ஆர்டர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா திடீர்னு அப்ளிகேஷன்ஸும் ஈஸியாக இருக்கும். என்ன டேவிட்டு? ஸோ டேவிட் சாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்லாட் எக்ஸாம் இருக்குது. ஸோ அவர் தான் உங்களுக்கு ரிவ்யூவே கொடுக்க போகிறாரு. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் மக்களே. மற்றபடி பதட்டப்படுற அளவுக்குலாம் இல்லை. நான் 70-60 மிகையாக சொல்லலை. அந்தளவு கொஸ்டின் ஈஸியாக இருக்குன்றதுக்காண்டி அப்படி சொன்னேன். ஐயோ 70ன்னு சொல்லிட்டீங்களே சார், டிமோட்டிவேட் ஆகுது சார், என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் பயப்படாதீங்க. உங்களை டிமோட்டிவேட் பண்ணல, உங்களுக்கு ஒரு 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 தட்டி விடுறேன். உங்களை அசால்ட்டாக இருக்காதையா அப்படின்னு தட்டி விடுறேன். சரியா? ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும், நம்மளால் முடியாட்டி எவனாலையுமே முடியாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வேணும். அப்படி இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ வரட்டா, உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 10 10.